கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து, புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். யாரெல்லாம் புதிய நாளுக்காக இணைந்திருக்கிறீங்களோ, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்? நம்மளால அளக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! இந்த நாளிலும் புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சிறு கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துடுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டும் எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினாலோ அவனோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சகல காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளில் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடுத்தணும். உம்முடைய கரத்துல தாழ்த்தி விடணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல கருத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.